ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவருடைய கிருபையோடு ஆசீர்வாதத்தோடு வாழவே ஆண்டவர் அனுமதிக்கிறார், விரும்புகிறார். நம்ம எல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதே ஆண்டவர் அல்ல. தீமையை கொண்டு வருகிற சத்துரும், ஆனால் ஜெயத்தை தருவது நம் ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, சங்கீத புத்தகத்திலே 128 சங்கீதம் 5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். The Lord shall bless thee out of Zion. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன் பரிசுத்த நகரம், ஆண்டவர் விரும்பின ஒரு நகரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இங்கிருந்து ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஆசீர்வாத வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை இந்த சங்கீதத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உன் கையின் பிரயாசத்தில் சாப்பிட்டுருவேன், உன் பிள்ளைகள் கனித்தரக்கூடிய திராட்சை கொடிகளைப் போல இருப்பாங்க, பந்தி சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல வளருவாங்க. இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லையே, எல்லாம் தடைப்பட்டு போகுதே, எந்த ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். எவ்வளோ உழைக்கிறேன், எனக்கு பிரதிபலனே இல்லையே, எவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கவில்லையே, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சே, சில நாட்களுக்குள்ளாக எல்லாமே ஒண்ணு இல்லாம போகுதே. எத்தனையோ கடன் பிரச்சனை, எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ தேவைகள், பண தேவைகள், எத்தனையோ குழப்பங்கள், என்ன செய்வேன்? இந்த எண்ணங்களோடு இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவை, என் பிள்ளைகளுடைய திருமண தேவை, என் பிள்ளைகளுடைய எதிர்கால தேவை, என்னுடைய சரீர தேவை, எனக்கு வந்த பலவீனங்களின் மத்தியில் என்னுடைய பாடுகள், இதெல்லாம் எப்படி நான் தாண்டி போவேன்னு சொல்லி சோர்ந்து காணப்படலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள், உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி நம் கரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் ஒருவரும் தடை செய்ய முடியாத ஆசீர்வாதங்கள். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா நம் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே வராது. அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தப்பட்டு விட்டாரானால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்குமே வர முடியாது. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக துதிக்கலாம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாறி உடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்று உமக்கு நன்றி சொல்ல பலன் தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், நம்பிக்கை தரும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.